மாற்று கருத்து வாங்கிட்டு வந்துடுறேன். ரெண்டு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இல்லை வர திரு ஐயநாதன் மற்ற கருத்து வாங்கிட்டு வந்து நீங்கள் சொல்லிடுங்க. திரு மதுக்கூர் ராமலிங்கம், இப்போ திட்டமிட்டு ஒரு போராட்டம் நடக்குது, ஆனால் அதனுடைய நோக்கம் சரியான நோக்கம் இல்லை. அங்கே வந்து கலந்துக்கிறவங்க யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்குது, அவருடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் அதை தான் முதன்மையாக நம்ம பார்க்கணுமே ஒழிய இவங்க வலியுறுத்திட்டா அதை செய்யணும்னு கட்டாயம் இருக்குதா என்ன அப்படிங்கிற எதிர்கேள்வி வருது. என்ன சொல்கிறீங்க? எனக்கு முன்னால அன்பு சகோதரி கஸ்தூரி அவர்கள் பேசினாங்க. முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க பெருந்தன்மையா கேட்கல. இந்த போராட்டத்துக்கும் ராகுல் காந்திக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் ராகுல் காந்தி ஏதாவது நீட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டாரா, அல்லது அந்த லீக்கான அந்த எக்ஸாம் அவர் எழுதினாரா அப்படின்னு கேட்கல. இந்த நாட்டினுடைய எம்பிக்கள் எதுக்கு அங்க போனாங்க, அவங்க எல்லாம் மாணவர்களா அப்படின்னு கேட்கல. அவங்க கேட்கறாங்க கார்கே வீட்டுக்கு, அவரே சொல்லிட்டாரு ஏற்கனவே, நான் பிறந்த நாளே கொண்டாட போறது இல்லை, மாணவர்கள் போராட்டம்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்லிட்டாரு. அவங்க வீட்டுக்கு போனவங்க போராடினது கேவலம்னா இந்த நாட்டினுடைய இடதுசாரி எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடுபவர்களை பார்க்க போகிற பொழுது பார்க்க விடாமல் தடுத்தது எந்த, நான் கேவலம்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன், ஒரு இடத்துக்கு போய் போராட்டம் நடத்துறது கேவலம்னு சகோதரி சொல்றாங்க. போராடுபவர்களை இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற அவர் பேசிட்டோம். சரி இருங்க கஸ்தூரி, அவர் பேசிட்டோம், அப்புறம் நீங்க பாருங்க, அவர் பேசிட்டோம். பாஜக தான் பொய் தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பொறுமையா இருக்க தயவு செய்து. நீங்கள் பேசுகிற பொழுது நான் குறுக்கிடல. பொய்ய வந்து நீ பேசுகிற உரிமை பாஜகவுக்கு மட்டுமே உண்டு என்று யாரும் எழுதி கொடுக்கவில்லை. ரெண்டாவதுங்க, அவங்க நீட் தேர்வில் மோசடினாங்க. நான் சொல்றேன் நீட் தேர்வே மோசடிங்கிறேன். இந்த நீட் தேர்வு முறை என்பது நான் கேட்கல, இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் கேட்குது. நீ தேசிய தேர்வு முகமை, நான் தகுதியான மருத்துவர்களை கண்டறிகிறேன்னு சொல்றிய, உனக்கு இந்த தேர்வை நடத்துகிற தகுதி உண்டா என்று நான் கேட்கல. அவங்க சொன்னாங்கல்ல நீட் தேர்வு நாங்க கொண்டு வரலங்க, நீதிமன்றம் தாங்க உத்தரவிட்டுச்சுன்னு. அந்த உச்ச நீதிமன்றம் தான் ஒன்றிய அரசு உருவாக்கிய தேசிய தேர்வு. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. தேர்வு முகமையை பார்த்து கேட்கிறது இதே தர்மேந்திர பிரதான். கொஞ்சம் அமைதியா இருங்க சகோதரி. நான் உச்ச நீதிமன்றம் சொன்னதுதான் சொல்றேன். நான் பேசி முடித்தவர்கள் எவ்வளவு தவறான்னு பேசுங்க. வெற்று கூச்சலர்கள் ஒருபோதும் மூலம் நேற்று என்ன தெரியுமா, இந்த போராட்ட களத்தில் வாய் பேச முடியாத, காது கேளாதவர்கள் கூட தங்கள் இந்த போராட்டத்துக்கு அந்த விஷயம் கூட நீங்க காட்டலாம். அவங்க வந்து இயல்பிலேயே வந்து மாற்றுத்திறனாளிகள், நம்முடைய சகோதரர்கள், அவங்களால வாய் பேச முடியல. ஆனா அவர்கள் கூட சைகை மொழியில இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை சொல்கிறார்கள். என்னன்னா ஜந்தர் மந்தர்ல எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது போராட்டம் நடந்துகிட்டே இருக்குங்க. என்ன தெரியுமா, ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு. நேற்றைக்கு துணை ராணுவ படை மட்டுமே அவர்களை தாக்கவில்லை. அந்த சீருடையில நீங்க சொன்னது மாதிரி சமூக விரோதிகளோ அல்லது இந்த நீட் தேர்வினுடைய ஆதரவாளர்களோ உள்ளே நுழைந்து அவர்களிடம் அடையாள அட்டை எதுவும் இல்லை, ஒரே ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு இந்த பாணியை இவர்கள் விவசாயிகள் போராட்டத்தின் பொழுதே இவர்கள் செய்தார்கள். போலீஸ் போலவே உள்ளே கலந்து இவர்களே வன்முறையை தூண்டுவது என்பதும், விவசாயிகள் போராட்டம் எவ்வளவு நீண்ட காலம் நடந்தது. பஞ்சாப் உடனே பிரிவினவாதிகள், அர்பன் நக்சல். நான் என்ன கேட்கிறேன், கேட்கிறாங்கல்ல திரு மதுக்கூராமலிங்கம், இப்ப உமர் காலித் தந்தை எதுக்கு அங்க வர்றாரு, அங்க உட்காந்து நேபாளத்தில் நடைபெற்ற மாதிரி போராட்டம் நடைபெறும் அப்படின்னு அங்க உட்காந்து கூச்சல் போடுறாங்க. அப்ப இது உண்மையிலேயே மாணவர்கள் போராட்டம் தானா, இல்ல யார் யாரெல்லாம் வந்துகிட்டு இதை திசை திருப்புறாங்க அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்கல்ல, அந்த சந்தேகத்துல நியாயம் இருக்கா இல்லையா? இல்லங்க, நாடு முழுவதும் பல கலைஞர்கள், பிரகாஷ்ராஜ் அங்க போயிருக்கிறாரு. அதுக்கு முன்னால இவர் வந்து சோனம் வாங்சு ஒரு மாத காலம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. உண்ணாவிரதம் என்பது தேசத்தந்தை மகாத்மா காந்தி எடுத்த உமர் காலி தந்தை ஏதாவது எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு இருக்கா? ஒரு போராட்டம் நடக்கிற பொழுது, விவசாயிகள் போராட்டம் நடந்த பொழுது இந்தியா முழுவதும் இருந்து உமர் காலித்து பிரச்சனையை தனியா பேசுறதுன்னா பேசலாம். அவர் எப்படி உண்மை இருக்கிறது சரியா இல்லையான்னு. இவர்கள் யார் இந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? இவங்க பிரிவினைவாதிகள். இவர்களை விட மிகப்பெரிய பிரிவினைவாதிகளா? உடனே அந்நிய நாட்டில் நீங்க ஒரு பையன் சொல்லியிருக்கிறேன், ஆமாங்க நான் காலையில பெட்ரோல் ட்ரெயின்ல பாகிஸ்தான் காசுல தான் வந்தேன், நேபாள காசுல தான் டீ குடிச்சேன், சாயந்தரம் சமோசா வாங்குறதுக்கு அமெரிக்கா காசை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நேற்று அடித்து உதைத்தவர்கள் யாரும் வெளிநாட்டினர் அல்ல, அந்நியர்கள் அல்ல, உங்கள் சொந்த பிள்ளைகள், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், தேசிய கொடி ஏந்தியவர்கள். அதை விட சில பிள்ளைகள் பாரத் மாதா, இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோஷம் பாரத் மாதாக்கு ஜெயன்னு போட்டிருக்கான், இந்த நாட்டினுடைய தேசிய கொடி ஏந்தி இருக்கான். இது வந்து இந்த நீட் இவ்வளவு மோசமாக இந்த நாடாளுமன்றம் கூடுகிற நாளில் ஏன் அவங்களை என்ன ஒரு ஐயா ஐயநாதன் சொன்னது போல
கொஞ்சம் தூரம் அனுமதிச்சா என்ன? இப்படித்தான் பல நாடாளுமன்றம் நோக்கி பேரணின்னா பல பேரணிகள் நடந்திருக்கு. நீ இன்னும் சொல்ல போனா அடக்குமுறைக்கு பிறகுதான் இவ்வளவு பெருங்கூட்டம் கூடியிருக்கு. இந்த காக்ரோச் வந்து இதுக்காக ஆரம்பிக்கலங்க. இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னாரு, இந்த வேலை இல்லாத இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகளை போல அங்கும் இங்கும் உலாவி கொண்டிருக்கிறார்கள் சொன்ன பிறகுதான் ஆமாங்க நாங்க வேலை இல்லாத இளைஞர்கள். இவர் தான் சொன்னார், நம்முடைய மாண்புமிகு பிரதமர், நாங்க 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு. உங்களால வேலை கொடுக்க முடியல. இந்த நீட் தேர்வு என்பது வட மாநிலங்கள்ல ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல். தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கல்வியினுடைய தரம் என்ன? நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னாலதானே இருக்கிற மருத்துவர்கள் அவர் பேசிட்டா இல்ல இருங்க சரி இல்ல இருங்க அவர் பேசினதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. பேசிய பிறகு நீங்க தாராளமா பதில் சொல்லலாம். வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய மோசடி நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் என்கிற பெயரில் நடக்கிறது. பல லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. அதுல வர்ற மாணவர்கள் ஒன்றும் மிகப்பெரிய மருத்துவர்களை இந்த நீட் தேர்வு உருவாக்கி விடவில்லை. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு தான் முதலில் நீட் தேர்வே வேண்டாம் என்று குரல் கொடுத்த மாநிலம். இங்க இந்த நீட் தேர்வு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம இந்த வினாக்கள் கசிஞ்சிச்சு. 2வது தேர்வு நடத்துறீங்க, எப்படி தடுக்க போறீங்கன்னு கேட்டா நாங்க ராணுவத்தை பாதுகாப்பு வச்சிருக்கோம். ராணுவத்துல யாரும் கசிய விடலைங்க. உள்ள இருக்கிற உள் கட்டமைப்பை அது கசிய விடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது. பல இடத்துல பயிற்சி மையங்கள் நடத்துபவர்களுக்கும் தேர்வு நடத்துபவர்களுக்கும் இடையே ரகசிய கூட்டு இருக்கிறது. அவர்கள் தான் கட்சியை விடுறாங்க. நீங்க கட்சியை விட்ட பிறகு நம்ம நாட்டினுடைய ராணுவத்தை சுற்றி அந்த வினாக்கள் பெட்டியை சுற்றி நிக்க வைக்கிறது. அதான் ஆல்ரெடி கசிஞ்சிருச்ச. நான் என்ன கேட்கிறேன், நீட் தேர்வுங்கிற பேர்ல நீங்க தாலியை பற்றியெல்லாம் அவ்வளவு சென்டிமெண்ட் பேசுவாங்க. தாலி போட்டு போக கூடாதுங்கிறீங்க, தோடு போடக்கூடாதுங்கிறீங்க, நீண்ட தலைமுடி கூடாதுன்னு விட்டுனீங்களே. ஆனா இவ்வளவு தூரம் எழுத போனவங்களை கண்காணிச்சீங்கல்ல, உள்ள கொடுக்கிற வினாத்தால கசியை விட்டவனை நீங்க என்ன செஞ்சீங்க? அதை வந்து உங்களுக்கு தடுப்பதற்கான எந்த ஏற்பாடும் இல்லை. சரிங்க, இப்ப தர்மேந்திர பிரதான ராஜினாமா செய்யணும்ன்றீங்க. அவர் என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கு? இப்ப அதுக்கப்புறம் வேற யாராவது வந்தா கூட அதை வந்து அவங்க தட்டிட்டு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய இப்ப அவர் ராஜினாமா செய்யறதுனால பிரச்சனை முடிஞ்சிருமா? அவர் உடனே ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு ஒரு நீட் மறுதேர்வு நடத்தி ரிசல்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி போராட்டம் நடத்துவது சரியான ஒரு நிலைப்பாடா இருக்குமா? இப்ப எல்லாத்துக்கும் ராஜினாமா செய்யணும்னா என்ன விதமான ஒரு முழக்கம் இது அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடந்த காலத்துல நீங்க போபர்ஸ் பீரங்கி ஊழலுக்கு ராஜீவ்காந்தி ராஜினாமா பண்ணணும்னு கேட்டீங்களா இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிற பொழுது, முறைகேடு நடந்திருக்கிற பொழுது, மோசடி நடந்திருக்கிற பொழுது அதை நியாயப்படுத்திய இதே தர்மேந்திர பிரதான் நடக்கலைன்னு சொன்னாரு. பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போய் அவங்க கிண்டுன பிறகுதான் ஒத்துக்கிட்டாரு. அப்ப இவர் மூடி மறைத்தார். முதல்ல வினாத்தால் கசியவே இல்லைன்னாரு. இவர் வந்து இது புதிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதி தாங்க நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு மாநிலங்களினுடைய கல்வி உரிமையை பறிப்பது. நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டினுடைய மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் தலைநகர்ல மட்டுமல்ல இந்தியா முழுவதும் போராடுகிறார்கள். இந்த நாட்டினுடைய பிள்ளைகள், இந்த நாட்டினுடைய தேசபக்தர்கள், ஒரு அமைச்சரை பாதுகாப்பதற்கு எதற்கு பாஜக இவ்வளவு போராடுகிறது? ஏன் ஐயனார் சொன்னது போல வேறு துறைக்கு மாற்றுங்களேன். அப்ப ஒரு நபர் முக்கியமா, போராடுகிறவர்கள் முக்கியமா? 25 பிள்ளைகளுடைய உயிர் போயிருக்க, அதுக்கு யார் பதில் சொல்றது? ஒரு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணுங்கன்னா பிஜேபி சொல்லுது, நாங்கள் எந்த காலத்திலும் தார்மீகமே எங்களுக்கு தெரியாது, எனவே ராஜினாமா கொடுத்தாரு. ஒரு பையன் சொல்லியிருக்கான், ஒருவேளை கல்வி அமைச்சருக்கு விலகல் கடிதத்தை எப்படி எழுதுவது என்று இன்னும் தெரியவில்லை அப்படின்னு சொல்றான். இவ்வளவு விவசாயிகள் போராட்டத்தை இப்படித்தான் நீங்க கையாண்டீங்க. கடைசியில் தோல்வி அடைஞ்சு அந்த மசோதாக்களை திரும்ப பெற்றீர்கள். இப்பவும் சொல்றேன், தர்மேந்திர பிரதான் என்கிற ஒற்றை மனிதர் அல்ல பிரச்சனை. இந்த நாட்டினுடைய கல்வி முறையை கார்பரேட் மயமாக்குகிற, காவி மயமாக்குகிற அந்த கொள்கையில் ஒரு முகம்தான் தர்மேந்திர பிரதான். எனவேதான் அந்த இளைஞர்கள் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், தார்மீக பொறுப்பேற்று என்று போராடுகிறார்கள். அவர் மட்டுமே காரணம் இல்லை. ஆனா அவர் போனாலும் இன்னொரு பிரதான் வருவாரு. ஆனால் இந்த போராட்டம் இந்திய கல்வியை பாதுகாப்பதற்கான போராட்டம். சரி.